பொதுமக்களே, நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, சார் பிக் பாஸ் வரப்போகுது, இந்த பிக் பாஸில் நீங்கள் தான் கலந்துக்கிற போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேள்விப்பட்டோம், யூடியூப் சேனலில் பார்க்குறோம் அப்படின்லாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி என்னை இன்டர்வியூ எடுக்கிற எல்லா யூடியூப் சேனல்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸில் வந்து வர்ற 2024 ஜெயிக்க போது வந்து திவாகர் தான், டாக்டர் திவாகர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி காலையிலங்க மதுரையிலேருந்து என்னோடய ரசிகர் வந்து ஃபோன் பண்ணி, மதுரை வந்து நெல்பேட்டை, அவர் கால்வாயிலுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு, சார் நான் பிக் பாஸ்னாலே பார்க்க மாட்டேன், என் வீட்டில் இருக்கவங்களே பார்க்க மாட்டேன்னு சொல்லுவோம், ஆனால் நீங்கள் விஜய் டிவி பிக் பாஸில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா எங்கள் குடும்பத்தோடு உட்காந்து பார்ப்போம், நாங்கள்லாம் உங்களோட ரசிகர்களையும் தாண்டி உங்களோட வெறியர்கள் அப்படின்னு சொல்கிறப்ப ரொம்ப எனக்கு மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ விஜய் டிவி நிர்வாகிகள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக பிக் பாஸில் கலந்துக்கிட்டு அதில் மக்கள் மனசை மகிழ்விச்சு பொதுமக்களுக்கும் விஜய் டிவி நிர்வாகிகளுக்கும் நல்ல பேரை சம்பாரிச்சு கொடுப்பேன் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சுக்கிறேன். ஸோ என்னை பிக் பாஸில் வந்து பார்த்திங்கன்னா என்னை எடுக்கிற பெரிய பெரிய லீடிங் யூடியூப் சேனல்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க, பிக் பாஸ் எடுத்தாங்கன்னா அதில் மொதல் பேர் உங்கள் பேர் தான் இருக்குது, விஜய் டிவி லிஸ்ட்டில் மொதல் பேர் உங்கள் பேர் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய யூடியூப் சேனலோட கெஸ்ஸிங் அதிகாரப்பூர்வமாக விஜய் டிவி பிக் பாஸுக்கு ஆள் எடுக்கவும் கிடையாது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் டி திவாகர் ஆகிய என்னை செலெக்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னு அவங்க அதிகாரப்பூர்வமாக சொல்லவே கிடையாது. பட் அதுக்கு முன்னாடியே பூகம்பம் கிளம்புது தமிழ்நாட்டில். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா விஜய் டிவி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டிக் ஷோவில் கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மதியம் 3 மணிக்கு டிக் ஷோ நடக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு எபிசோடில் வாய்ப்பு கொடுத்து என்னோட நடிப்பு திறமையை காமிச்சு உலகம் முழுக்க திவாகர்னா யாருன்னு காமிச்ச விஜய் டிவிக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ கண்டிப்பாக விஜய் டிவி பிக் பாஸில் எனக்கு வாய்ப்பு அளித்தாலும் விஜய் டிவிக்கும் பொதுமக்களுக்கும் என்னோட கலைநயத்தை காமிச்சு கண்டிப்பாக நான் வெற்றி பெறுவேன். அதில் நிறைய பேர் என்னை யூடியூப் சேனல் இன்டர்வியூ எடுத்தவங்க சொன்னாங்கன்னா, சார் உங்களோட பொறுமை, உங்களோட திறமை, உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், நீங்கள் வந்து ஒரு பிசியோதெரப்பி மருத்துவர், கண்டிப்பாக பிக் பாஸில் நீங்கள் ஜெயிப்பீங்க. இந்த மாதிரி ஒரு எஜுகேட்டடான ஆள், நல்ல குணம் படித்தவங்க சினிமா துறைக்கு வரணும். பிக் பாஸில் போனால் நீங்கள் தான் ஜெயிச்சிருப்பீங்க. கிட்டத்தட்ட 100 இன்டர்வியூக்கு மேலே என்னோடய இன்டர்வியூ கிராஸ் ஆயிடுச்சு. என்னோடய இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா நிறைய யூடியூப் சேனல்ஸ்காரங்களே பார்க்குறாங்க, லீடிங் யூடியூப் சேனல்ஸும் பார்க்குறாங்க. அவங்க எல்லோரும் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சார் ஆங்கரே கோவப்படுத்தி கேட்டினாலும் உங்களை நெகட்டிவாக கேட்டினாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணுற விதம் வந்து உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், உங்களோட கல்வி தகுதியை நிரூபிக்குது, நீங்கள் ஒரு பிசியோதெரப்பி மருத்துவர் பொறுமையான நபர் அப்படின்றதும் உங்களோட நல்ல குணத்தையும் காட்டுது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பொதுமக்கள் எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா என்னைய ஒரு சாதாரண ஒரு நபராக பார்க்கல, அவங்க வீட்டு பிள்ளையாக நினைக்கிறாங்க. பொதுமக்களோட மனசை கொள்ளையடிச்சது நான் தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பொதுமக்களோட மனசை கொள்ளையடிச்சதுனால தான் ஒவ்வொரு டிவி சேனலோட கவனத்தையும் நான் ஈர்த்தேன். ஓகேங்களா, ஒவ்வொரு டைரக்டரோட கவனத்தையும் ஈர்த்தோம், ஒவ்வொரு டிவி சீரியல் நடிகர்கள் நடிகைகளோட கவனத்தையும் ஈர்த்தோம். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். ஸோ விஜய் டிவி வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பொதுமக்களுக்கு யார் பிடிக்குதோ பொதுமக்களோட விருப்பத்தை தான் விஜய் டிவி நிறைவேற்றுவாங்க. பொதுமக்கள் எல்லாரும் டாக்டர் டி திவாகர் ஆகிய என்னைய ரசித்தாங்க, அவங்க வீட்டு பிள்ளையாக நினச்சாங்க. ஸோ பொதுமக்களோட விருப்பத்தையும் ஆசையும் நிறைவேற்றியது விஜய் டிவி. அதனால தான் விஜய் டிவி பொதுமக்கள் மத்தியில் என்றைக்குமே செல்வாக்காக இருக்குது. ஓகேங்களா. ஸோ பிக் பாஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் டி திவாகர் ஆகிய நான் வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸில் கலந்துக்கணும், மக்களை வைவிக்கணும், பொதுமக்களோட ஆசையாக இருக்குது, பொதுமக்களோட விருப்பமாகவும் இருக்குது. இது விஜய் டிவி நிறைவேற்றாதா, நான் கலந்துக்கிறவனா கலந்துக்கிற மாட்டேனா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இனிமே தான் நம்மளுக்கு தெரியும். கலந்துக்கிட்டால் நேர்மையான முறையில் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சோசியல் மீடியாவில் நிறைய பேர் ஆபாசத்தினால ஃபேமஸ் ஆகிருக்கலாம், அல்லது அடுத்தவங்களை குறை சொல்லி ஃபேமஸ் ஆகிருக்கலாம், அடுத்தவங்களோட மனசை புண்படுத்தி ட்ரோல் பண்ணி அப்படி ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கலாம். இவங்களுக்கெல்லாம் ட்ரெண்டுன்னு ஒரு லெவலோடு வந்து அதோட அழிஞ்சிருது. பட் நான் வந்து நடிப்பு அரக்கன், நடிப்பு திறமையை காமிச்சு பொதுமக்கள் மத்தியில் குட்டி நடிகர் திலகம், நடிகர் சிவாஜி, வாட்டர்மெலன் ஸ்டார், இப்படி பல பேர்களை எடுத்திருக்கேன். நான் வந்து முழுக்க என்னோட நடிப்பு திறமை, இந்த நடிப்பு திறமையும் இந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸும் யார்கிட்டையுமே பார்க்க முடியாது. டாக்டர் டி திவாகர் ஆகிய என்ன வந்து பார்த்திங்கன்னா சிவாஜியோட மதிப்பரப்பாக தான் மக்கள் பார்க்குறாங்க, குட்டி நடிகர் திலகன் பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட நடிகர்களே திரைக்கு போய் இப்போ ரஜினி கமலாக இருக்கட்டும், ரஜினி சார் கமல் சாராக இருக்கட்டும், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிவாஜி கணேசன் சார் எம்ஜிஆர் சாராக இருக்கட்டும், தனுஷ் அண்ணா சும்பண்ணாவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் திரையில் நடித்து மக்களை சம்பாதிச்சாங்க. திரைக்கு போகிறதுக்கு முன்னாடியே பொதுமக்களோட மனசை கொள்ளையடிச்சு பொதுமக்கள் மனசில் கோயில் கட்டி குடிகொண்டுட்டு இருக்குது டாக்டர் டி திவாகர் ஆகிய நான் தான். பொதுமக்களோட மனசை கிட்டத்தட்டங்க அவார்டு ஃபங்க்ஷனுக்கு போனால் மற்றவங்களுக்குலாம் கைதட்டுன்றாங்க, நான் போய் நின்னேன்னா விசில சட்டமும் ஆரபரமும் பறக்குதுங்க. திவாகரோட ரசிகர்கள்லாம் திவாகரோட வெறியர்களாக இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் எனக்கு ஒரு ஆள் 2 ஆள் தாங்க.
ஏகப்பட்ட பேர் ஃபோன் பண்ணி நீங்கள் எப்போ பிக் பாஸ் போகிறீங்க, பிக் பாஸில் நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க, ஆள் எடுத்துட்டாங்களா, அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் வந்துருச்சா, அந்த மாதிரி தான் நிறைய பேர் கேட்குறீங்க. அதிகாரப்பூர்வமாக வந்து பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் பிக் பாஸ் வந்து என்னை செலெக்ஷன் பண்ணலை, இது வரைக்கும் எதுவும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரல. அப்படி விஜய் டிவி வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா பொதுமக்களோட மனசை வந்து நான் திருப்திப்படுத்துவேன். விஜய் டிவி நிர்வாகிகளுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுப்பேன். கண்டிப்பாக பொதுமக்கள் மனசில் நேர்மையான முறையில் திருப்பி சொல்லவரே டாக்டர் டி திவாகர் ஆகிய நான் வந்து ஆபாசம் கிடையாது, யார் மனசையும் புண்படுத்தலை, யார் மனசையும் ட்ரோல் பண்ணல, யார் கூடயும் கலந்துக்கல. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என் டாப்பிக்கு தொட்டாலே ட்ரெண்ட் ஆகிடலாம், ஃபேமஸ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து தவறுதலாக பயன்படுத்தி அவங்க ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்க. பட் கடவுள் இருக்காரு, அது கண்டிப்பாக ஃபேமஸும் கிடைக்காது, பேரும் கிடைக்காது. அவங்கவுங்க திறமையில் முன்னேறினா மட்டும்தான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அது என்றென்றுமே ஜெயிக்கும். அடுத்தவங்களை தவறுதலாக பேசி இல்லை அடுத்தவங்களோட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாயிண்ட் அடித்து அது வந்து கண்டிப்பாக நடக்காது. பட் நேர்மையான முறையில் என்னை பயன்படுத்தி ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறோம், கண்டிப்பாக ஃபேமஸ் ஆவாங்க. ஓகேங்களா? ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எந்த கள்ளக்கபடம் இல்லாமல் என்னோடய திறமையை மட்டுமே காமிச்சு பொதுமக்களோட நல்ல மதிப்பை சம்பாதிச்சிருக்கேன். கண்டிப்பாக நான் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெறுவேன். விஜய் டிவி வந்து பார்த்திங்கன்னா டிக்டிக்ஸோட எனக்கு வாய்ப்பு அளிச்சு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. விஜய் டிவி நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களுக்கும் எனக்கு ரசிகர்கள் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா, ஆஸ்திரேலியா, லண்டன், ஸ்ரீலங்கா, ஃப்ரான்ஸு, சிங்கப்பூர் விஜய் டிவியில் டிக்டிக் ஷோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3 மணி ஒளிபரப்பாகுது ஞாயிற்றுக்கிழமை. ஆனால் சிங்கப்பூரில் 1 மணியாக இருக்கிறப்பே அவங்களுக்கு 3 மணியாக. சிங்கப்பூர்லேருந்து பார்த்து 3 மணிக்கு ஒளிபரப்பு ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அமுச்சு விட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. விஜய் டிவி கண்டிப்பாக எனக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. அப்படி வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா அதில் கலந்துக்கிட்டு கண்டிப்பாக விஜய் டிவி நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களுக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா கலந்துக்கிட்டு என்னோடய கலை திறமையை காமிச்சு மக்களை மகிழ்விச்சு நேர்மையான முறையில் கண்டிப்பாக பிக் பாஸில் வெற்றி அடைவேன். வெற்றி அடைகிறது 2வது விஷயம். பொதுமக்களை மகிழ்விக்கணும். ஆட்டோமேட்டிக்காக வெற்றி மாலை என் கழுத்தில் வந்து விழுகும். பொதுமக்களை வந்து பார்த்திங்கன்னா நேர்மையான முறையில் கலை நயத்தை காமிச்சு அவங்கள மல்விச்சோம்னா வெற்றி மாலை தானாக வந்து கழுத்தில் வந்து விழுகும். ஸோ எனக்கு ஜெயிக்கிறது கூட ஆசை இல்லை, ஃபஸ்ட்டு பொதுமக்களோட மனசை சந்தோஷப்படுத்தணும். ஆட்டோமேட்டிக்காக வெற்றி மாலை நம்மளை கழுத்தில் வந்து விழுகும். ஸோ பிக் பாஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூப் சேனலும் சொல்கிறது டாக்டர் டி திவாகர் ஆகிய நான் வந்து கலந்துக்கிற போகிறேன், உங்கள் பேர் தான் ஃபஸ்ட்டு ஹிட் லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் மொதல் பேர் உங்கள் பேர் தான் இருக்குது, டாக்டர் டி திவாகர் ஆகிய என்னோட பேர் தான் பிக் பாஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நான் ஜெயிச்சேன்னா கலந்துக்கிட்டு வெற்றி மாலை சூடுவேன். பிக் பாஸ் போட்டிக்கும் தயாராகிறேன். கண்டிப்பாக ஜெயிப்பேன். முதல்ல பொதுமக்கள் மனசை மகிழ்விப்பேன் நியாயமான முறையில். ஸோ நன்றி வணக்கம்.